13லேருந்து 18 ஸோ அந்த ஏஜ் குரூப்ல வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் ஸ்கின் கேர், பேசிக் ஒரு ப்ரஷ் பண்ற மாதிரி ஸ்கின்னுக்கும் அந்த அந்த அத்தியாவசியமானது மட்டும் யூஸ் பண்ணாலே என் கழுத்துல இருக்க லைன்ஸ் வந்து ஏஜிங்கா எனக்கு தெரியுதுன்னு சொல்லி வெந்து வந்தாங்க. ஸோ அப்போ எவ்வளோ மிஸ்இன்ஃபர்மேஷன் இஸ் சர்க்குலேட்டிங் இன் இன்டர்நெட் பாருங்க. ஈவன் 20's இஸ் நாட் அன் ஏஜ் வேர் யூ நீட் அ ரெட்டினால். ஸோ வாட் யூ கேன் டூ அதுக்கேற்ற அப்படி இப்போ நைட் நான் என்ன மேம் போட்டுக்கலாம் அப்படின்னா, வைட்டமின் சி வந்து யூஸ்வலாகவே டல்னஸ், பிக்மெண்டேஷன் அது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்போ நான் என்னால் எடுத்துக்கவே முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்க, cream is always better than a serum, or you can combine a cream and a serum. So உங்க ஸ்கின் எப்படி இருக்கோ அப்படிங்கிறது தான். Serum is one of the easiest way to penetrate, அதாவது இந்த குட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் பெனிட்ரேட் பண்றதுக்கு இது பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து ரெட்டினால் சீரமா வருது, க்ரீமாவும் வருது அப்படின்னா ஒரு மெச்சூர் ஸ்கின்க்கு நம்ம என்ன சூஸ் பண்ணணும்னா, பிக்மெண்டேஷன் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதோட சேர்ந்து அதையுமே கம்பைன் பண்ணிக்கலாம். நிறைய சீரம்ஸ்ல சேர்ந்தே தான் வரும். வைட்டமின் சியோட சேர்ந்து ரெட்டினால்ஸ் இருக்கு, கோஜிக் ஆசிடோட சேர்ந்து ரெட்டினால்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெப்டைட்ஸ், ஓகே, பெப்டைட் செரமைட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல காம்பனன்ட். இது வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரெட்டினால் ரிசல்ட்ஸ் எவ்வளோ நாள் ஆகும். ஒரு ரெட்டினால் ஆரம்பிச்சு அதோட ஒர்க் அதை ஆரம்பிக்கிறதுக்கு கொலாஜன் எடுத்துக்கிட்டா நல்லதுதான், மஸ்ட் கிடையாதுங்கிறது தான் என் பாயிண்ட். யூ கேன் டேக் இஃப் யூர் மெச்சூர்ட் விமன், நல்லா ரொம்ப ட்ரை ஆகுது ஸ்கின், ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் வெரி குட் டு டேக் கொலாஜன். இல்லை மேம் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு ஒரு பட்ஜெட்டில் நான் இருக்கேன், இதுதான் வேணும் அப்படின்னா, Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரெட்னூல் நாங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் பூர்ணிமா இருக்காங்க. ஹலோ மேம். வணக்கம் மேம். இப்போ ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் நிறைய ஆக்டர்ஸ் வந்து கேள்விப்பட முடியுது, ரெட்டினால், கொலாஜன், குளூட்டதைன் நிறைய இருக்குது. பட் யார் ஆக்சுவலாக வந்து எந்த ஆக்டிவ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இது ஒரு ஏஜ் கேட்டகரி வைஸ் வச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டீனேஜர்ஸ் ஆக்சுவலி அவங்களோட ஒரு மார்னிங் அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? ஆக்டிவ்ஸ் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் ஃபர்ஸ்ட் கிடையாது. ஓகே, எல்லாருமே வந்து எல்லா ஆக்டிவ்ஸையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்தந்த ஏஜ்க்கு இதெல்லாம் அவசியமா யூஸ் பண்ணியே ஆகணும்னு கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம we should get that in our mind. அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு எல்லாருக்கும். சீரம் கொடுங்க மேம், சீரம் கொடுங்க மேம். எனக்கு வந்தோன்னு முதல் கேள்வி அதுதான். யாரா இருந்தாலும் நீங்க கேட்குற எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும், டீன் ஆகட்டும், மிட் என்னோட ஏஜ் குரூப் ஆகட்டும், கொஞ்சம் மெச்சூர் ஸ்கின் ஆகட்டும், சீரம்ங்கிறது ஒரு ஃபார்முலேஷன் தான். அது ஒரு விதமான ஒரு மேஜிக் போர்ஷன் தான் கிடையாது. எப்படி க்ரீம் வந்து நல்லா திக்கா இருக்குமோ, லோஷன் தண்ணியா இருக்குமோ, சீரம் அதை விட வாட்டரியா இருக்கும். ஸோ சில காம்பனன்ட், அதுல என்ன காம்பனன்ட் வேணா இருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி ஆக்டிவ்ஸ் என்ன வேணா இருக்கலாம், எளிதா உள்ள போகிறதுக்கு அது ஒரு ஃபார்முலேஷன், அவ்வளவுதான். ஸோ இப்போ டீனேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ்ஸே தேவை கிடையாது. ஓகே, ஸோ வாட் டு வி சே 13லேருந்து 18 ஸோ அந்த ஏஜ் குரூப்ல வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் ஸ்கின் கேர், பேசிக் ஒரு ப்ரஷ் பண்ற மாதிரி ஸ்கின்னுக்கும் அந்த அந்த அத்தியாவசியமானது மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ஒரு நல்ல கிளென்சர், ஃபேஸ் வாஷ், இன்னொன்று வந்து மாய்ஸ்சரைசர். கண்டிப்பாக அது எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும், ஆயிலி ஆகட்டும், ஆக்னி ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு விதமான மாய்ஸ்சரைசர் இருக்கு. ஸோ அதை வந்து தேர்ந்தெடுக்கணும். இன்னொன்று சன் ப்ரொடெக்ஷன், சன் பிளாக் இன் த ஃபார்ம் ஆஃப் சன்ஸ்கிரீன். இது மட்டும் யூஸ் பண்ணாலே மோர் தென் எனஃப். அதே மாதிரி ராத்திரி வாஷ் யுவர் ஃபேஸ், அப்ளை அ மாய்ஸ்சரைசர், கோ டு பெட். இதை தாண்டி அவங்களுக்கு என்ன கன்சர்ன் பெருசா வந்துடும் டீன்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆக்னே இருக்குமா? ஸோ ஆக்னே இருக்கும், டேண்ட்ரஃப்னால வர பொறி தன்மை ஃபேஸ்ல இருக்கும், செஸ்ட்ல இருக்கும். அதுக்கு என்ன தேவையோ அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்தா போதும். ஸோ அவங்களுக்கு எதுவும் ஆக்டிவ்ஸ் ஆட் பண்ணும். ஐ டோன்ட் புட் மை பேஷண்ட் 18 வரைக்கும் ஐ டோன்ட் புட் எனி ஆக்டிவ்ஸ். இவ்வளோ பேசிக்ல தான் ட்ரீட் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் த இது. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் டீன்ஸ் நிறைய பேருக்கு இருக்க இஷ்யூஸ் லைக் டெஃபினட்டாக அந்த பீரியட்ஸ் அப்போது அந்த ஆக்னி பிரேக் அவுட்ஸ் டெஃபினெட்லி இருக்கும். பட் அதுக்கே அவங்க ரொம்ப பயந்து போய் ஓகே அது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு என்ன மேம் பண்ணணும்? ஆக்னிங்கிறது வந்து பீரியட்ஸில் மட்டும் இல்லை, நார்மலாகவே ஆக்னி வந்து டீன்லன்ட்டு சொன்னால் கண்டிப்பாக ஹார்மோனல் சர்ஜ் வந்து ஒரு பெரிய காரணம் ஒன்று. இன்னொன்று பேட் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ. இப்போ வந்து நிறைய சுகர், நிறைய ப்ராசஸ் ஃபுட், நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்,
இன்ஆக்டிவாக இருக்காங்க, ரொம்ப செடென்ட்ரியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாமும் ஒரு வித காரணம். ஜெனட்டிக்காவுமே சில குழந்தைங்களுக்கு ஆக்னே ப்ரோனாக இருப்பாங்க, ஸ்கின் டைப் ஆயிலியாக இருக்கும். ஸோ இதில் என்ன காரணம்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணணும் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஆக்னே அப்படின்னா ட்ரீட் பண்ணாமல் நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, பரு வந்து ஒரு காமனான விஷயம், இது வந்தா என்ன வந்துட்டு போயிட போகுது அப்படின்ட்டு. வந்துட்டு போயிடும் டெஃபினட்டா, அது ஐ அக்ரி. பட் அது விட்டுட்டு போற ஸ்கார் இருக்கு தெரியுமா, அதை ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். யூ கேன் நாட் ட்ரீட் வித் அ க்ரீம், யூ கேன் நாட் ட்ரீட் வித் அ ஃபேஸ் வாஷ், விச் மீன்ஸ் தட் நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸ் போகணும், லேசர் போகணும், மைக்ரோ நீட்லிங் போகணும். ஸோ இது வந்த உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி காம்பனன்ட் வந்து நமக்கு அந்த சுவடோ போர்ஸோ ஸ்காரிங்கோ விடாது. ஸோ ஒரு பேசிக்கான ரொட்டீன் கிரேட் இருக்கு ஆக்னே பொறுத்த வரைக்கும். கிரேட் 1ல இருந்து கிரேட் 4, நம்ம எந்த கிரேட்ல இருக்கோங்கிறத பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட். சில பேருக்கு சின்ன கொமிடோட்ஸ், அதாவது பேபி ஆக்னே மாதிரி வரும், அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ், அதுக்கு ஃபேஸ் வாஷ் வச்சே சரி பண்ணிடலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஆக்னே வந்து பீரியட்ஸ்ல மட்டும் வரலாம், அப்பப்போ வரலாம், அதுக்கு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த க்ரீம்ஸ் வச்சு பண்ணிடலாம். இல்ல இது ரெசிஸ்டண்டா இருக்கு, நிறைய குழந்தைங்களுக்கு பார்ப்போம் கண்ணும் ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு வந்து உள்புறமா ஓரல் டேப்லெட்ஸும் மெடிகேஷனும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் கேனாட் நம்ம ஒரு ஆளுக்கு ஒன்று சொல்ல முடியாது, வேர் யூ ஃபால் அப்படிங்கிறத பொறுத்து தான் we can decide the treatment. Next, speaking about 20s, early 20s and late 20s, அவங்களோட ஒரு சிம்பிளான ஒரு மார்னிங் அண்ட் ஒரு நைட் ரெஜிம்னா என்ன ஃபாலோ பண்ணுறோம்? இப்போ ஓகே 20s வந்துட்டோம், கொஞ்சம் காலேஜ் எல்லாம் இது பண்ணி நம்ம இன்னும் நிறைய வெளியே போக ஆரம்பிப்போம், நிறைய டேனிங் இஷ்யூஸ் வரும், நிறைய டல்னஸ் ஸ்கின்ல வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இந்த ஏஜ் வந்து ஒரு நல்ல ஏஜ் டு இன்ட்ரடியூஸ் மைல்டு ஆக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஏர்லி 20s. ஸோ இதில் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஹைலரானிக் ஆசிட் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஸ்கின், ஈவன் சம்டைம்ஸ் நார்மல் ஸ்கின்னுக்குமே வந்து ஹைலரானிக் ஆசிட் சேரும்போது ஒரு ப்ளம்ப்னஸ் கொடுக்கும். ஸோ அது வந்து மார்னிங் ரொட்டீன்லேயும் சேர்த்துக்கலாம், நைட் ரொட்டீன்லேயும் சேர்த்துக்கலாம். அண்ட் வைட்டமின் சி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிபேட்டபிள் இதுதான். ஐ டோன்ட் யூஸ்வலி ப்ரிஃபர் வைட்டமின் சி. எல்லாருமே ஆனால் வர்றவங்க எல்லாமே இந்த ஆஃப் த ஷெல்ஃப் பிராண்ட்ஸ்ல இருந்து ஒரு வைட்டமின் சி போட்டு தான் வருவாங்க. ஸோ வைட்டமின் சி வந்து என்னன்னா நிறைய ஆக்னே கொடுக்கும். இன்னொன்று, நம்ம இருக்கிற கிளைமேட்டுக்கு வேற என்ன ட்ராபிக்கல் ரொம்ப சூடான வெப்பமான கிளைமேட், அதுக்கு வந்து வைட்டமின் சி வந்து ஆக்சிடைஸ் ஆகி கொஞ்சம் ஸ்கின்னையுமே டேன் ஆக்கி ரியாக்ட் ஆகிற ஒரு இரிட்டேஷன் கொடுக்குற தன்மை நிறைய இருக்கும். ஐ யூஸ்வலி டோன்ட் ப்ரிஃபர் வைட்டமின் சி நம்ம கிளைமேட்டுக்கு. நான் வந்து அது கொடுக்குறது ரொம்ப அவாய்ட் பண்ணிப்பேன். பட் சில பேருக்கு அது ப்ரிஃபரன்ஸ் சூட் ஆகுது மேம் எனக்கு நல்லா அப்படின்னா யூ கேன் ஆட் இட். ப்ரிஃபரபிளி நிறைய சன்ஸ்கிரீன் சன்பிளாக் போட்டுக்கணும். பட் யூ கேன் ஸ்டார்ட் வித் ஹைலரானிக் ஆசிட் இன் த மார்னிங்ஸ். இப்போ நைட் வரலாம். இவங்க ஏர்லி 20s இருக்கிறவங்களுக்கு ரெட்டினால் தேவையே இல்லை. எல்லாருக்கும் எப்படி ரெட்டினால் நீங்கள் வந்து எங்கேருந்தோ எடுத்துட்டு 15 வயசு குழந்தை எல்லாம் ரெட்டினால் போட்டுட்டு வராங்க. எதுக்கு உனக்கு ரெட்டினால்மா, ஆன்டி ஏஜிங் எங்கே ஏஜ் ஆகுது உங்களுக்கு, இன்னும் வயசுக்கே வரலையே அப்படின்னு பார்க்கும்போது என் கழுத்தில் இருக்க லைன்ஸ் வந்து ஏஜிங்காக எனக்கு தெரியுதுன்னு சொல்லி வெந்து வந்தாங்க ஒரு 15-year-old கிட். ஸோ அப்போ எவ்வளோ மிஸ்இன்ஃபர்மேஷன் இஸ் சர்க்குலேட்டிங் இந்த இன்டர்நெட் பாருங்க. விதவுட் நோயிங் எனிதிங், என்ன பர்சன்டேஜில் இருக்குன்னு கூட தெரியாமல் எங்கள் கழுத்தே வெந்து வந்தாங்க. ஸோ ஈவன் 20s இஸ் நாட் அன் ஏஜ் வேர் யூ நீட் அ ரெட்டினால். ஸோ வாட் யூ கேன் டூ, அதுக்கு ஏற்ற அப்படி இப்போ நைட் நான் என்ன மேம் போட்டுக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்கின் பில்டப் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்கின் வந்து ஷெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வயசு ஆக ஆக அந்த ஷெட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஸோ அப்போது நம்ம ஒரு ஆக்டிவ் இந்த ஃபார்ம் ஆஃப் சாலிசிலிக் ஆசிடோ இல்லை கிளைகாலிக் ஆசிடோ லாக்டிக் ஆசிடோ அது மாதிரி மைல்டு ஆசிட்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சேர்க்கும் போது பழைய ஸ்கின் அந்த வெங்காயத்தோல் உரிக்கிற மாதிரி தான் உரிச்சு விடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா புது செல்ஸ் வந்து நிறைய ரீஜெனரேட் ஆகும். யுவர் ஸ்கின் வில் லுக் பிரைட்டர், க்ளோவிங், ஒரு ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ கேன் ஆட் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர். நம்ம பேஸ் வந்து சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் குட் ஃபேஸ் வாஷ்னு வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது ஒன்று சின்ன சின்ன ஆக்டிவ்ஸ் லைக் ஹைலரானிக் ஆசிட், நைசினமைட் இஸ் வெரி சேஃப். நைட்டில் வந்து ஒரு கிளைகாலிக்கோ சாலிசிலிக் ஆசிடோ வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். திஸ் இஸ் அ வெரி வெரி perfect routine for your skin. I think இப்போ நீங்கள் சொல்லும் போது 2 question. ஃபர்ஸ்ட் இஸ் அந்த வைட்டமின் சி பற்றி சொல்வது.
அகெயின் நிறைய பேர் வைட்டமின் சி வந்து யூஸ் பண்றாங்க. பட் ஆக்சுவலி டு வாட் எக்ஸ்டென்ஸ் அதோட ரிசல்ட்ஸ் வந்து ஆக்சுவலி தெரியும் மேம்? ஆக்சுவலி வைட்டமின் சிங்கிறது ஒரு குட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ நமக்கு வந்து பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்றது. இதுவே நம்ம கொஞ்சம் ஃபேரர் ஸ்கின்னா இருக்கும் அப்படின்னா நல்லாவே எடுத்துக்கும். கொஞ்சம் மெலனின் ரிச் ஸ்கின் பெரும்பாலானவங்க நம்ம சென்னை பேஸ்ட பார்க்கும்போது வி ஆர் லிட்டில் மோர் ஆன் த ப்ரௌனர் சைட் தான். ஸோ நமக்கு அது கொஞ்சம் இரிட்டேஷன் கொடுக்குற தன்மை நிறைய பார்த்துருக்கேன் பெரும்பாலும். பட் வைட்டமின் சி வந்து யூஸ்வலாகவே டல்னஸ், பிக்மெண்டேஷன் அது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்போ நான் என்னால் எடுத்துக்கவே முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்க ஓரலாக எடுத்துக்கலாம். ஸோ ஓரல் வைட்டமின் சி ஆல்சோ வில் டூ த ஜாப் இன் அ வெரி வெல் மேனர். ஸோ அதுவுமே எடுத்துக்கலாம். பட் ஆக்சுவலி சில பேர் யோசிக்கிற மாதிரி வைட்டமின் சி நான் எடுத்துட்டா நல்லா ஒரு பிரைட் ஒயிட் அந்த ஒரு காம்பனன்ட் மட்டும் இருந்தாலே போதும். லெமன் தேய்க்கிறது உண்டு. வைட்டமின் சி வந்து நிறைய பேர் வாங்க முன்னாடியுமே என்ன யோசிக்கணும் பார்க்கணும் அப்படின்னா இது அன்ஸ்டேபிள் காம்பனன்ட்னு சொல்லுவோம். ஸோ ப்ரௌன் அது பேக்கேஜிங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரௌன் கிளாஸ்ல தான் இருக்கணும். உங்க வைட்டமின் சி கிளாஸ்ல இருக்கணும். ப்ரௌன் கலர் டார்க் கிளாஸ் ப்ரௌனோ இல்ல டார்க் ப்ளூ அந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ட்ராப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல கான்டாக்ட் ஆகக்கூடாது. கொஞ்சம் எதுவானாலும் ப்ராடக்ட் டீக்ரேட் ஆயிடும். ஒரு மாதிரி ஒரு பஞ்சன் ஸ்மெல், சில சமயம் ஒரு ரான்சிட் புளிச்ச வாசம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் உங்க ப்ராடக்ட்ல வருது அப்படின்னா அதுவும் வைட்டமின் சிலாம் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. டோன்ட் யூஸ். நெக்ஸ்ட் திங் இஸ் இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஆக்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீரமில் போட்டால் எனக்கு சீக்கிரமாக நான் ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்வாங்க. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷன், நான் க்ரீமாக யூஸ் பண்ணணுமா இல்லை சீரமாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு. சீரம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பொட்டன்ட் ஃபார்முலேஷன். எப்படி நம்ம வந்து புரிதலுக்கு நம்ம சொல்லணும்னா ஒரு ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம் மாதிரி. ஸோ இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் லாட் ஆஃப் இது இருக்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு சின்ன இதுலயே இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்கின் ஒரு ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த ட்ரை ஸ்கின்னா இருக்கும்போது வெறும் சீரம் மட்டும் போட்டீங்க அப்படின்னா அது பெனிஃபிட்ஸ் உள்ள போகும். பட் உங்களுக்கு ஹைட்ரேஷன் கிடைக்காது. ஒரு இது பண்ண முடியாது. So when you have a dry skin, cream is always better than a serum. Or you can combine a cream and a serum. So உங்க ஸ்கின் எப்படி இருக்கோ அப்படிங்கிறது தான். Serum is one of the easiest way to penetrate, அதாவது இந்த குட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் பெனிட்ரேட் பண்றதுக்கு இது பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து ரெட்டினால் சீரமா வருது, க்ரீமாவும் வருது அப்படின்னா ஒரு மெச்சூர் ஸ்கின்க்கு நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்னா க்ரீமா சூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா ரெண்டு வேலை, உங்க மாய்ஸ்சரைசரும் வந்துருது, உங்களுடைய ரெட்டினாலும் வந்துடும். ஸோ 2 benefits in 1 ப்ராடக்ட். ஸோ அப்படிதான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு இதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு அப்படிங்கும்போது நீங்களே ஓவர் த கவுண்டர் எக்கச்சக்க ப்ராடக்ட் வாங்கி வேஸ்ட் பண்றதை விட ஒரு முறை உங்க டாக்டர் கிட்ட போய் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி எப்படி மேம் நான் பண்ணலாம், எப்படி டாக்டர் இது பண்ணலாம்ங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு ஆரம்பிச்சிங்கன்னா யூ சேவ் அ லாட் ஆஃப் மணி. That is one thing. Because நான் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரொம்ப கம்பல்ஷன்ல தான் அவங்களுடைய கிட்ட கூட்டிட்டு வருவாங்க. கூட வரும்போதே ஒரு கூட ஃபுல்லா வந்து ப்ராடக்ட்ஸ் கொண்டு வருவாங்க. 50 to 60 சீரம் பாட்டில்ஸ் வரும்போது இட் இஸ் ஈச் ப்ராடக்ட் இஸ் 1000 to 1500 rupees ஆன்லைன்ல நீங்க வாங்குறது எல்லாமே. ஸோ மேக் அ வைஸ் சாய்ஸ். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இப்போ லேட் 20ஸ்லேருந்து ஒரு early 30s வரைக்கும் அவங்க என்னென்ன மாதிரியான ஒரு மார்னிங். திஸ் இஸ் த ரைட் ஏஜ் டு ஸ்டார்ட் யுவர் ஃபேவரட் ரெட்டினால். எல்லாருக்கும் அது எப்போ ஆரம்பிக்கணும், ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய இது. திஸ் இஸ் அ குட் ஏஜ் டு ஸ்டார்ட். ஆனால் இதெல்லாம் ஆரம்பிக்க முன்னாடி ஸ்ட்ரிக்டாக மேம் எனக்கு வந்து ரெட்டினால் மட்டும் கொடுத்துருங்க, ஆனால் எனக்கு சன்ஸ்க்ரீனே பிடிக்காது மேம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆர் தே வுட் ஹவ் ஸ்டார்டட் சாலிசிலிக் ஆசிட், தே வுட் ஹவ் ஸ்டார்டட் எவ்ரிதிங். மேம் நான் எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன், சன்ஸ்க்ரீன் மட்டும் போட மாட்டேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. டசன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல். ஸோ நான் எப்பவுமே சொல்வேன், இந்த வெங்காயத்தை உரிச்சு வெயிலில் வச்ச கதையாயிடும், அதுக்கு அந்த வெங்காயம் கூடையிலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மேக் ஷோர் யுவர் பேஸ் இஸ் ரைட். ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். இந்நேரம் வந்து உங்க மாய்ஸ்சரைசர் வந்து உங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். பிகாஸ் ஆஃப்டர் 20s, லேட் 20s போகும்போது ஸ்கின் வில் ஸ்டில் பிகம் மோர் ஸ்லக்கிஷ். நீங்க 18ல இருந்த மாதிரி எல்லா அடியும் வாங்காது இனிமே, அதுவும் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் டைம் யூ வில் ஹாவ் டு ஹெல்ப் த ஸ்கின் மோர். மாய்ஸ்சரைசர் தான் ரொம்ப மெயினான கீ என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ த பேஸ் இஸ் ரைட். தென் அ குட் சன் ப்ரொடெக்ஷன். இப்போ நீங்க டேன் ஆகுற தன்மை எப்பவுமே நார்மலா இருக்கும். பட் அந்த டேன் எளிதில் போகாது. ஆஃப்டர் 20s எல்லாம் கொஞ்சம் ரெசிஸ்டண்டா இருக்கும். முன்னாடி டேன் ஆனதும் தெரியாது, கலர் ஆனதும் தெரியாது, அது ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும். பட் எவ்ரி திங் பிகம்ஸ் எ லிட்டில் ஸ்லோ. ஸோ வீல் ஹாவ் டு ஹெல்ப். மேக் ஷோர் யுவர் பேஸ் இஸ் ரைட். அதோட சேர்க்கறது வந்து நீங்க இந்த ஹைலூரானிக் ஆசிட் வந்து நல்லா இருக்கும், நயசினமைட் ரொம்ப நல்லா இருக்கும். வீக்லி எக்ஸ்ஃபோலியேஷன் மஸ்ட்.
இதோட ரெட்டினால் வந்து இப்போ சேர்க்க போகிறோம். ஸோ ரெட்டினால் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில ரூல்ஸ் இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு. ஒன்று 1 to 3 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும், வீக்லி ஒன்ஸ். ஃபர்ஸ்ட் வீக் பிகினர்ஸ்க்கு இது சொல்கிறேன். செகண்ட் வீக் வந்து ட்வைஸ் இன் அ வீக். அப்புறம் தேர்ட் தான் 3 days in a week. இதெல்லாம் செட் ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றுமே எரிச்சல் தன்மை இல்லை, எதுவுமே என்ன லீஷன்ஸ் ஒன்றும் வரல, ரெட்னஸ் இல்லை அப்படின்னா 4வது வாரத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ அப்போ வந்து ஒரு பை செகண்ட் மந்த் ஒரு தேர்ட் மந்த் இஃப் யூ கம்ஃபர்டபுள் எவ்ரிடே ரெட்டினால் வரைக்கும் வரலாம். பட் ஐ ப்ரிஃபர் 3 days ஆஃப் ரெட்டினால் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ அப்படி வச்சுக்கலாம். இன்னொரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தா சாண்ட்விச் மெத்தட்னு சொல்லுவோம். சாண்ட்விச் மெத்தட் எப்படி அப்படின்னா 2 லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசருக்கு நடுவில் ரெட்டினால் போடுறது. இது கொஞ்சம் இந்த ரெட்டினால் காம்பனன்ட் வந்து ரொம்ப இரிட்டன்ட் காம்பனன்ட். இது ஒரு மேஜிக் காம்பனன்ட் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அன்டினைபிளி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் காம்பனன்ட்ஸ் ஃபார் ஆன்டி ஏஜிங், நம்ம ஸ்கின்னை வந்து ரெனியூ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. பட் இதுக்கு இதோடைய டவுன்ஃபால் வந்து என்னன்னா இட் காசஸ் அ லாட் ஆஃப் இரிட்டேஷன். ஸோ அதுக்காக காம்பேட் பண்ணுறதுக்கு மேக் ஷுர் தட் யூ அப்ளை இனஃப் மாய்ஸ்சரைசர். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா பேட் ட்ரை பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அப்புறம் அப்ளை யோர் ரெட்டினால். கிவ் இட் அ மினிட் ஆர் 2. நல்லா அப்சர்வ் பண்ண பிறகு திரும்ப அகேன் சீல் இட் வித் another லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர். திஸ் வே யூ வில் பி வெரி கம்ஃபர்டபுள். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது ஒன்று. இன்னொன்று ஸ்டார்ட் வித் த லோவஸ்ட் பர்சன்டேஜ் 0.3 0.5 அப்படியே கொண்டு போகிறது இன்னும் பெட்டராக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த வித டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. எஸ். பட் இப்போ ரெட்டினால்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் ரெட்டினால் ஏதோ ட்ரெட்டிராயின் அந்த மாதிரி நிறைய இருக்கு. சில 2 விதம் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து வைட்டமின் ஏ அதோடைய டெரிவேட்டிவ் தான் ரெட்டினால். ஸோ அந்த வைட்டமின் ஏல இருந்து வர ஒவ்வொரு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிலது வீக்கா இருக்கும், சிலது ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும். பிரிஸ்கிரிப்ஷன் ஆயின்மெண்ட்ல வர்றது, ஃபார்மசியில வாங்குறது வந்து பிரிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட். அது வந்து ஆன்டி ஏஜிங்க்கு மட்டும் இல்லை, நிறைய கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ரெட்டினால் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்னு க்ரீமோ சீரமா வர்றது வந்து we will be able to help you out. ஸோ இதில் மட்டும் போய் சுட்டுக்காதீங்க கையை. ஸோ கெட் ஹெல்ப் அண்ட் ஸ்டார்ட் யூர் ரெட்டினால் வெரி கம்ஃபர்டபுளி. எது நமக்கு சூட் ஆகும், ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் எது, க்ரீம்ஸ்லேயோ ஆன்டி ஏஜிங்லேயோ ஸ்கின் கேர்லெஸ் எது ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அகெயின் இப்போ சில பேருக்கு இருக்க டவுட்ஸ், ரெட்டினால் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமா, இல்லை ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணலாமான்ற டவுட்ஸுமே இருக்கும். ஸோ என்ன அதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். சின்ஸ் இட்ஸ் இரிட்டன்ட் காம்பனன்ட், அதனால தான் இந்த சாண்ட்விச் மெத்தட் பற்றி சொல்கிறேன். சென்சிட்டிவ் ஸ்கின்காக தான் இந்த 1 to 3 மெத்தட் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ப்ரிகாஷன் இருக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ ட்ரை ஸ்கின்ல போய் ஒரு இரிட்டன்டான காம்பனன்ட் போட்டிங்கன்னா இன்னும் வெந்துடும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மாய்ஸ்சரைஸ். அதுக்கு தான் நம்ம ஒரு நாள் in a week இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஸ்கின் வந்து பொறுக்க மாட்டேங்குதாங்கிறத நம்ம பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். So I think இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண any skin type can of course definitely because we have beautiful formulation. கம்மியான பர்சன்டேஜ்ல இருந்து ஹை வரைக்கும் இருக்கு, க்ரீம்ஸ்ல இருந்து சீரம் வரைக்கும் இருக்கு. ஸோ எவ்ரிபடி கேன் கெட் த பெனிஃபிட் ஆஃப் இட். நம்ம எப்படி நமக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இந்த இதெல்லாம் தாண்டி there are a lot of other depigmenting actives like arbutin, kojic acid, அது மாதிரி இந்த டீபிக்மெண்ட். ஏன்னா நமக்கு பிக்மெண்டேஷன் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதோட சேர்ந்து அதையுமே கம்பைன் பண்ணிக்கலாம். நிறைய சீரம்ஸ்ல சேர்ந்தே தான் வரும். வைட்டமின் சியோட சேர்ந்து ரெட்டினால்ஸ் இருக்கு, கோஜிக் ஆசிடோட சேர்ந்து ரெட்டினால்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெப்டைட்ஸ், பெப்டைட்ஸ், செரமைட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல காம்பனன்ட். இது வந்து மற்ற ஆக்டிவ்ஸ் மாதிரி விட இது ரொம்ப காமிங்கான, இன்னும் ஹைட்ரேட்டிங்கான இருக்கும். ஸோ ஒரு பெப்டைடையும் ரெட்டினாலையும் சேர்ந்து வர க்ரீம் வந்து இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் சொல்கிற ட்ரை ஸ்கின் ஆகட்டும், மெச்சோ ஸ்கின் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ்ஸை ஒன்னோட ஒன்று ஒத்து போகிற ஆக்டிவ்ஸை சேர்த்து போடும்போது இன்னும் நல்ல எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். அகைன் இதோட ரிசல்ட்ஸ் வந்து ரெட்டினாலோட ரிசல்ட்ஸ் எவ்வளோ டேஸ் ஆகும்? திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஏன்னா யூஸ் பண்ண உடனே வந்து விட்டுருவோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு குவிக் ஃபிக்ஸ் வேணும். நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேனுமே வந்து 10 செகண்ட்ஸ்க்கு கீழே குறைஞ்சு போயிட்டே இருக்கும்போது எதுக்கும் வெயிட் பண்ணவும் பிடிக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. பட் ஒரு ரெட்டினால் ஆரம்பிச்சு அதோட ஒர்க் அதை ஆரம்பிக்கிறதுக்கே 6 வாரம் ஆகும். ஸோ 6 வாரத்துல இருந்து தான் அது வேலையே பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் ட்ரைனிங் பீரியட்னு நினச்சிக்க வேண்டியதுதான். ஸோ ஆஃப்டர் 6 weeks இட் ஸ்டார்ட். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் கீ. யூ கீப் யூஸிங் இட் மெதுவாக.
ஸோ அப்போ தான் யூ வில் see a whole new ஒரு 3 monthsக்கு அப்புறம் தான் யூ வில் see a beautiful result. You will see that your skin is getting better, texturing ரொம்ப நல்லா இருக்கு, டல்னஸ் போகுது அப்படிங்கிறது எல்லாமே எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் அட்லீஸ்ட் 3 months யூஸ் பண்ணுங்க. unless and until you're having an irritation or a breakout. அதை வந்து நீங்கள் பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. கிரேட். இப்போ 35-40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களும் தே ரியலி வாண்டட் டு, அவங்களோட மேஜர் கன்சர்ன் எனக்கு கொஞ்சம் ஒரு ஏஜிங்கை கொஞ்சம் டிலே பண்ண முடியுமாங்கிறது தான் ஐ திங்க் அவங்களோட மேஜர் கன்சர்னாக இருக்கும். ஸோ அவங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும்? இப்போ வந்து நம்ம எப்படி டீனுக்கு வந்து ஆக்னே அதை பற்றிலாம் பேசணுமோ, ஏஜிங்கில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் 45 அப்படிங்கும்போது மெனோபாஸ் ஹிட் ஆகுற டைம் அது. ஸோ மெனோபாஸ் ஹிட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் வில் ஸ்டார்ட் யோர் எஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் கம் டவுன். ஸோ அதுக்கேற்ற ட்ரைனஸ், அன்எக்ஸ்பிளைன்ட் பிக்மெண்டேஷன், எதுக்குடா அந்த பிக்மெண்ட் மங்கு தன்மைன்னு சொல்லுவோம், ஏன் அது வந்தது அப்படின்னு தெரியாது. ஏற்கனவே மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஸ்கின்னுமே வந்து திடீர்னு அந்த ஏஜிங் இதை வந்து ஒரு காமிக்க ஆரம்பிக்கும், நிறைய ஃபைன் லைன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ஆல் தட் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங். ஸோ நம்ம 35ல இருந்தே வந்து ரெட்டினால் போடும்போது ஸ்கின்னை வந்து கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ஏஜ்ல வந்து நீங்கள் you should concentrate more on moisturizing and hydrating your skin. இந்த இதில் வந்து ரெட்டினால் கண்டிப்பாக தேவை. அதை விட மார்னிங் ரொட்டீனில் நீங்கள் உங்கள் பெப்டைட்ஸ் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். பெப்டைட்ஸுங்கிறது ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் மாதிரி தான். ஸோ அந்த மாலிக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கும். ஸோ ஹைல்ட்ரானிக் ஆசிட், பெப்டைட்ஸ், ஸ்குவாலின், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல காம்பனன்ட் டு கீப் யூர் ஸ்கின் வெரி பிளம்ப் அண்ட் ஹைட்ரேட்டட். அப்பயே வந்து நமக்கு வந்து ஏஜிங் வந்து கம்மியாக தான் தெரியும். சரி, ஒரு பலூன் இருக்குது, அதில் தண்ணி இருந்தால் எவ்வளோ ஹைட்ரேட்டடாக நல்லா இருக்குது, அதில் தண்ணி எடுத்துட்டா சுருக்கமாக எப்படி இருக்குது, அதுதான் ஸ்கின்னோடது. த மோர் வாட்டர், த மோர் பிளம்ப் அண்ட் ஹைட்ரேட்டட், இட் லுக்ஸ் பெட்டர். ஸோ அப்படியே நைட் வரும்போது கன்சர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ உங்களுக்கு ரொம்ப மேஜர் கன்சர்ன் வந்து ஃபைன் லைன்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா ரெட்டினால் சேர்த்துக்கலாம். அதோட ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஆரம்பிச்சுக்கலாம். அண்ட் இது பிக்மெண்டேஷன் தான் ரொம்ப ப்ராப்ளம் அப்படின்னா கோஜிக் ஆசிட், ஆபியூட்டின், இந்த மாதிரி கிளைகாலிக் ஆசிட் இதெல்லாம் சேர்த்த மாதிரி க்ரீம்ஸையும் ரெட்டினாலையும் ஆல்டர்னேட் பண்ணலாம். ஓரலாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுக்கலாம். இந்த எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஒரு விஷயம் ரொம்ப கீயாக பார்த்துக்க வேண்டியது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல், இன்னொன்று நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். B12, D3 இந்த லெவல் ஆஃப் வைட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு பிளட் ஒர்க் அப் பண்ணிட்டு சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் குறைவா நம்ம ரொம்ப டெஃபிஷியன்சில இருந்தோம் அப்படின்னா அதிகமாக கருக்கிற தன்மை இருக்கும், முடி கொட்டுற தன்மை இருக்கும். ஸோ யூர் ஸ்கின் வில் நாட் பி ஏபிள் டு பி ஹெல்ப்ட் ஒரு க்ரீமை வச்சு மட்டும். உள்புறத்தையுமே நம்ம வி ஹாவ் டு மேக் ஷூர் இட் இஸ் ரைட். ரைட். அண்ட் இன்னொன்று வந்து ரெட்டினால் பற்றி பேசும்போது இன்னொரு சைடு ஈக்குவலி கொலாஜன், அதுவுமே வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸாக நிறைய எடுத்துக்கிறாங்க. ஐ திங்க் கொலாஜன் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம்? கொலாஜன்ங்கிறது ஒன்றுமே இல்லை, ப்ரோட்டீன் தான் கொலாஜன். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசினனால எந்த ஆர்டரில் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்லாருமே ஒரு B12 மாத்திரை வந்து ₹1, அதை மறந்துடுறாங்க. B12 மறந்துடுறாங்க. அயன் டெஃபிஷியன்சி, அனீமியா தான் இந்தியாவில் ஒரு மேஜர் ப்ராப்ளம். எழுந்தோன்னு தலை கிறுக்குன்னு சுத்துது மேம்னு சொல்லுவாங்க, ஆனால் அயன் எடுக்க மாட்டாங்க. கொலாஜன் எடுக்கவா, ரெட்டினால் எடுக்கவான்னு போடுவோம். ஸோ தீஸ் ஆர் பேசிக்ஸ். இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். B12 எப்படி இருக்குது, உங்கள் அயன் லெவல்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் வைட்டமின் D லெவல்ஸ் எப்படி இருக்குது. இப்போ பாதி பேருக்கு வைட்டமின் D கம்மியாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 50ஆவது இருக்கணும் அந்த மார்க்கு. ஸோ அது பார்க்கணும். ஏன்னா நான் பார்க்கும்போதெல்லாம் ஒரு 6, 5 அப்படின்லாம் இருக்கும். ஸோ யூ எக்ஸ்ட்ரீம்லி டெஃபிஷியன்ட் அப்படின்னா வைட்டமின் D சரியா இல்லைன்னா ஹார்மோனல் ஒர்க்கப்பே சரியா இருக்காது. உங்க ஹார்மோன் இயங்கலை அப்படின்னா ஸ்கின் மட்டும் இல்லை, பாடியே இயங்காது. you will always be tired, you will always be very very lethargic and exhausted. So இதை ஃபிக்ஸ் பண்ணணும். Coming to your question, collagen, because இது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு இந்த இன்திங்காக இருக்கு. ஸோ கொலாஜன்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோட்டீன். சரியா? இது எதில் உணவு எதில் இருக்கு அப்படின்னா வெஜிடேரியன் கொலாஜன்லாம் ஒன்றுமே கிடையாது. எடுத்தா மெரைன் மீன்ல இருக்கும், இல்லை அப்படின்னா பொவைன் அனிமல் அந்த இதில் ஆட்டுக்கால், பாயா, அதில் இருக்கிற அந்த ஃபேட்டு, அந்த லிகமெண்ட்ஸ் அதில் இருக்கிறது வந்து யூ கெட் யோர் கொலாஜன். ஸோ இதை வந்து நம்ம சாப்பாடு மூலியமாகவும் எடுத்துக்கலாம். You can take it in the supplement form also. Taking it in the supplement என்ன benefit அப்படின்னா ஈஸி, டக்குன்னு வந்து நம்ம தினம் ஆட்டுக்கால் பாய செய்ய முடியாது, தினம் மீன் சாப்பிட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் சாஷேஸில் ஹைட்ரலைஸ்ட் ஃபார்மில் வருது. கொலாஜன் நம்ம கலந்து we can take it immediately, easy for use இருக்கும். ஸோ கொலாஜன் குடிச்ச உடனே என்ன ஆகும், அப்படியே நல்லா க்ளோ ஆகிடுவோமா, ப்ளம்ப் ஆகிடுவோமா அப்படின்னு கேட்டால் எஸ், there is a lot of studies that it says it supports hydration. ஆனா அது எல்லாமே முகத்துக்கு தான் போகும்லாம் கிடையாது. நம்ம கண்ணில் கொலாஜன் இருக்கு, முட்டியில கொலாஜன் இருக்கு, உடம்பு எல்லாத்துலயும் இருக்கு. ஸோ எல்லா இடத்துக்கும் ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரி தான்.
ஸோ நீங்கள் சாப்பாடு இப்போ முட்டை சாப்பிட்டாலும் அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு போக தான் செய்யும். ஸோ பாடிக்கு கொலாஜன் அப்படின்னு எடுக்க தெரியாது, ப்ரோட்டீனாக தான் எடுத்துக்க தெரியும். ஸோ அப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணும். நான் இப்போ டாக்கிங் ஆல் தட் என் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கொலாஜன் எடுத்துக்கிட்டா நல்லது தான், ஓகே, மஸ்ட் கிடையாதுங்கிறது தான் என் பாயிண்ட். யூ கேன் டேக் இஃப் யூர் அ மெச்சோர்ட் விமன், நல்லா ரொம்ப ட்ரை ஆகுது ஸ்கின், ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் வெரி குட் டு டேக் கொலாஜன். இல்லை மேம் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு ஒரு பட்ஜெட்டில் நான் இருக்கேன், இதுதான் வேணும் அப்படின்னா யூ கேன் லீவ் அவுட் த கொலாஜன். மேக் ஷூர் யூ ஈட்டிங் குட் ஃபுட் மூலியமாக எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கள். உங்கள் ப்ரோட்டீன் நல்லா இருக்குது, ஒரு பேலன்ஸ்ட் மீல் சாப்பிட்றீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே டு நாட் டேக் கொலாஜன் ஆல்சோ அப்படிங்கிறது தான் என் பாயிண்ட். ஐ திங்க் இப்போ நிறைய பேசும்போது ஐ திங்க் மாய்ஸ்சரைசர் அந்த ஒரு விஷயம் நீங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்க்ளூட் பண்ணது அது ஒன்று தான். நிறைய பேருக்கு அந்த நைட் மாய்ஸ்சரைஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. நைட் ஆக்சுவலாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தூங்கலாமா? 100% பண்ணணும். நீங்க காலையில பண்ணலனாலும் பரவாயில்ல. ஏன்னா காலையில எல்லாரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, மேம் ஏற்கனவே எண்ணெய் வலியுது, அதுல இன்னொரு மாய்ஸ்சரைசர், அதுக்கு மேல ஒரு சன்ஸ்கிரீன், அதுக்கு மேல இது பண்ண சொல்றீங்க, எனக்கு வந்து வெளியே போறதுக்கு முன்னாடியே கசகசன்னு ஆயிடுது அப்படின்னு சொல்லும்போது, you can skip out moisturizer in the morning. Okay. If your sunscreen already has a hydrating formula. அது நல்லா கொஞ்சம் நல்ல hydrating sunscreens இருக்கு. ஸோ சன்ஸ்கிரீன்ல மாய்ஸ்சரைசர் இருந்தா ஓகே, மாய்ஸ்சரைசர்ல சன்ஸ்கிரீன் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ அதுதான் அப்படி இருக்கு அப்படின்னா காலையில நீங்க மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணலாம். இல்லை அப்படின்னு அப்படி இல்லை அப்படின்னா தனியா ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரோ இந்த நார்மல் மாய்ஸ்சரைசரோ சேர்க்கணும். நைட்டில் கண்டிப்பாக 100% எல்லாருமே மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். பிகாஸ் தட்ஸ் த டைம் யூர் ஸ்கின் ரிப்பேர்ஸ் இட் செல்ஃப். ஸ்கின் மட்டும் இல்லை, மொத்த பாடியுமே. ஸோ ஒரு பெப்டைடோ ஒரு நார்மல் ஒரு மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணும் அப்படின்னா காலையிலேருந்து நடந்த டேமேஜை அப்படியே காம் பண்ணி ஸ்கின்னை ரெஜுவினேட் பண்ணுறதுக்கு அந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் நெவர் எவர் ஸ்கிப் த ஸ்டெப். மேம் எனக்கு ரொம்ப ஆக்னே, ஏற்கனவே ஆயிலியாக இருக்குது, அப்புறம் எப்படி நான் தடவை சொல்கிறீங்க அப்படின்னா, see when you don't apply a moisturizer, what will happen is your brain will tell மாய்ஸ்சரைசர் இல்லை, எண்ணெய் சத்தே இல்லை, எண்ணெய் செக்ரீட் பண்ணுன்னு இன்னும் அதிகமாக எண்ணெய் செக்ரீட் ஆகும். அதுக்கு தான் நீங்கள் முகம் கழுவினோன்னே எப்பப்பெல்லாம் முகம் கழுவுறீங்களோ அப்பெல்லாம் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு ரெப்ளனிஷ் பண்ணிடணும். அப்படின்னா யூல் பி ஒரு பேலன்ஸ்டு இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஐ கேனாட் எம்ஃபசைஸ் மோர், நம்ம ஹோல் ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். அண்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு பெஸ்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஹேக் இல்லை ஒரு டிப் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம ஸ்கின் டைப் தான். ஸோ நம்ம ஸ்கின் டைப் ஒன்று, இன்னொன்று நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ராபிக்கல் சென்னையில் இருக்கீங்க, இன்னொன்று கொடைக்கானல்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ சென்னையில் இருக்கும்போது நம்ம ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் பெரும்பாலானுக்கு சூட் ஆகும். ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ தட் இட் இஸ் வெரி ஹைட்ரேட்டிங். நைட்டில் வந்து ஒரு ரிப்பேரிங் மாய்ஸ்சரைசர், கொஞ்சம் அதில் வந்து நான் சொன்ன மாதிரி செரமைட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இந்த வார்த்தை இருக்கும், ரிப்பேரிங் மாய்ஸ்சரைசர், நான் கொமிடோஜெனிக் அப்படின்னு, ஆக்னே தன்மை வராத ஒரு மாய்ஸ்சரைசர். இதுதான் ரொம்ப முக்கியம் பார்க்கணுங்கிறது. கொடைக்கானல்ல இருக்கீங்க அப்படின்னா ஜெல் பேஸ்ட் ஒர்க் ஆகாது. யூ நீட் அ வெரி ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் வித் செரமைட்ஸ் 1, 2 and 3 அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த வெடிப்பு வெள்ளையா, ஏன்னா ட்ரை ஸ்கின் வில் பிகம் மோர் டார்க் அண்ட் டேன்ட் ஈஸிலி. ஸோ மேக் ஷுர் திஸ் இஸ் த ஸ்கின் டைப் தான். ஆக்னே வருது அப்படின்னா ஜெல் பேஸ்ட், வின்டர்ஸ் வருது அப்படின்னா ஒரு க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். தட் இஸ் ஆல். ஐ திங்க் லாஸ்ட்லி இந்த ஒரு ஆக்டிவ் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னா ஒன்று சொல்லுங்கள். இந்த ஒரு ஆக்டிவ் டெர்மடாலஜிஸ்டோட அட்வைஸ் இல்லாமல் யூஸே பண்ணிடாதீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? See, ஆக்டிவ்ஸில் நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் எல்லாரும் அதுதான் இது பண்ணுறீங்க. அதை தாண்டி இஃப் யூ வாண்ட் ஒன் ஆக்டிவ் தட் இஸ் வெரி சேஃப், மஸ்ட்னு கிடையாது. சேஃப் அப்படின்னா ஹைலரானிக் ஆசிட் இஸ் சேஃப். அதுவுமே ட்ரை ஸ்கின்ல யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஐம் நாட் வெரி ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் ஆக்டிவ்ஸ். எனக்கு மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். பட் ஒன் ஆக்டிவ் தட் யூ ஷுட் யூஸ் in the later stage of life அப்படின்னா ரெட்டினால். இதை வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் இல்லாமல் அதை பற்றி தெரியாமல் தயவு செய்து யூஸ் பண்ணிடாதீங்க. இட்ஸ் வெரி வெரி குட் காம்பனன்ட். உங்களுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே. முதலே போய் பேர்ன் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த we will not go near it againங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இப்போ இட் இஸ் கிளியர் தட் யார் என்னென்ன ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறது ஐ திங்க் நவ் இட் இஸ் பெட்டர்லி கிளியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மேம். தேங்க்யூ ஸோ மச்.
Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.